ஐடிஎஃப்சி வங்கியில கடன் பெற்ற சேலத்தைச் சேர்ந்த இளைஞர் மாத தவணையை கட்டாததால அவரது மனைவிய ஐடிஎஃப்சி வங்கி ஊழியர் அழைத்துச் சென்ற விவகாரம் பெரும் கொந்தளிப்பை ஏற்படுத்தியிருக்கு. இந்த நிலையில வங்கி ஊழியர்களுக்கு இப்படி கடன் வசூலிக்கிற அதிகாரத்தை யார் கொடுத்தா அப்படிங்கிற கேள்வியும் எழுது. வங்கி ஊழியர்கள் கடன் வசூலிக்கிறதுக்கான நடைமுறைகளை ஆர்பிஐ வெளியிட்டிருக்கிறதையும் பார்க்க வேண்டியது இருக்கு. வங்கிகளுக்கு கடன் வசூலிப்புல ஒரு சில வழிமுறைகள் இருக்கிற மாதிரி கடன் பெற்றவங்களுக்கும் ஒரு சில உரிமைகள் இருக்கு. கடன் வசூலில் அத்துமீறும் வங்கிகள் வாடிக்கையாளர்கள் செய்ய வேண்டியது என்ன, அச்சுறுத்தும் வங்கிகள் ரிசர்வ் வங்கி சொல்வது என்ன, இதையெல்லாம் தான் ஸ்பாட்லைட்ல பார்க்க போறோம். வங்கிகள்ல கடன் பெறும் வாடிக்கையாளர்கள் கிட்ட கடன் வசூலிப்பதற்கான வழிகாட்டு நெறிமுறைகளை ரிசர்வ் வங்கி வெளியிட்டிருந்தாலும் பல இடங்கள்ல அவை பின்பற்றப்படுறது இல்ல. வங்கிகளோட கடன் வசூலிக்கும் முறை தற்கொலை வரைக்கும் கொண்டு போய் விடுறத பார்க்க முடியுது. கடன் பெற்ற வாடிக்கையாளர்களை மிரட்டும் அல்லது அவதூறா பேசும் உரிமை வங்கி ஊழியர்களுக்கு இல்ல அப்படிங்கறத வாடிக்கையாளர்கள் தெரிஞ்சுக்க வேண்டியது அவசியம். ரிசர்வ் வங்கிக்கு கீழே இயங்கும் வங்கிகள் மற்றும் தனியார் நிதி நிறுவனங்கள் விதிகளை மீறி கடன் வசூலிக்கும் நேரத்தை தாண்டி கடன் வசூலித்தாலோ தவறா நடந்துகிட்டாலோ வாடிக்கையாளர்கள் cms.rbi.org.in அப்படிங்கிற இணையதளத்துல புகார் அளிக்கலாம். அச்சுறுத்தும் வகையில வங்கி ஊழியர்கள் நடந்து கொள்ளும் பட்சத்துல அருகில் இருக்கும் காவல் நிலையத்துல புகார் அளிக்கலாம். ஆர்பிஐ விதிகளின்படி கடன் வசூல் தொடர்பா வாடிக்கையாளரை காலை 8 மணிக்கு முன்னாடியோ அல்லது இரவு 7 மணிக்கு அப்புறமாவோ போன் பண்ணக்கூடாது. கடன் பெற்றவரின் குடும்பத்தார் மற்றும் நண்பர்களை அத்துமீறி அவமானப்படுத்தும் நடவடிக்கைகள்ல முகவர்கள் ஈடுபடக்கூடாது. வங்கி ஊழியர்கள் வாய்மொழியாவோ அல்லது உடல் ரீதியாவோ மிரட்டல் அல்லது துன்புறுத்தல்கள்ல ஈடுபடக்கூடாது. கடன் தவணையை பெற வங்கி ஊழியர்கள் திடீரென வாடிக்கையாளரின் வீட்டுக்கு போகக்கூடாது. வருகை தொடர்பான விவரத்தை முன்கூட்டியே தெரிவிக்கணும்னு விதிகள் சொல்லுது. வங்கிகளை போலவே வாடிக்கையாளர்களுக்கும் வழிமுறைகள் சொல்லப்பட்டிருக்கு. கடன் தவணையை உரிய நேரத்துல கட்டணும். அப்படி கட்ட முடியாத பட்சத்துல கடன் பெற்றவர் நேரடியா வங்கிக்கு சென்று உரிய காரணத்தை தெரிவிக்கணும். அதை தொடர்ந்து வங்கி அவருக்கான கால அவகாசத்தை வழங்கும். வங்கி முகவர் தொடர்பா கடன் வாங்கியவர் புகார் கொடுத்தா புகார் தீர்க்கப்படும் வரை வங்கி மாற்று முகவரை அனுப்பக்கூடாது. கடன் பெற்றவர்கள் கொடுக்கும் புகார்கள் மீது உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டியது வங்கியின் கடமைன்னு சொல்லப்பட்டிருக்கு. நீண்ட நாட்களா கடனை திரும்ப செலுத்தாதவங்க விவரங்களை டிஃபால்டராக அறிவிக்கும் அதிகாரமும் வங்கிக்கு வழங்கப்பட்டிருக்கு. செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.